தேனி மாவட்டம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருவதால் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம், கடமலைக்குண்டு, வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. வைகை உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என தேனி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பேரூராட்சியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களது கால்நடைகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உத்தமபாளையம் போடி தேசிய நெடுஞ்சாலையில் புளியமரம் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சாலையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக போடி அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. வைகை அணையின் நீர்வரத்து 18,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 65.55 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் விரைவில் வைகை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கிவி ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கும் பலத்த மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீரோடு பாறைகள், கற்கள் மற்றும் மரங்கள் அடித்துச் செல்லப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளா செல்லும் போடி மெட்டு மலைச்சாலையில் 11வது கொண்டை ஊசி வளைவு அருகில் மண் சரிவு ஏற்பட்டது. ராட்சத பாறைகள் மற்றும் மரக்கிளைகளுடன் மண் சரிவு ஏற்பட்டதால் அச்சாலை வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் தமிழ்நாடு கேரள போக்குவரத்து முடங்கி உள்ளது. கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தமபாளையத்தை அடுத்துள்ள சீலையம்பட்டி முல்லை பெரியாற்றில் தண்ணீர் ஆக்ரோஷமாக சீறி பாய்கிறது. இந்த வெள்ள நீரானது அருகில் உள்ள வயல்வெளிகளில் புகுந்து பயிர்களை நாசம் செய்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உத்தமபாளையம் தாலுகா சீலையம்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள விளை நிலங்களுக்குள் மழை வெள்ளம் புகுந்து அங்கு பயிரிடப்பட்டிருந்த ரோஜா செடிகள் நாசமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நைட்டு சாயந்தரம் 5 மணிலிருந்து பெய்த மழை இன்னும் விடாமல் பெய்து பூவில் அழுகிடுச்சு. ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப பூ, ரோஸு, சம்மங்கி எல்லாமே அழுகிற நிலைமையில் இருக்குது. ஒரு விவசாயம் பண்ண முடியல, இது பண்ண முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.